வெல்கம் டு அன்புக்குட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு எப்படி வெஞ்சனம் செய்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும்தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறணும். அதில் கடுகு வெடித்ததுக்கப்புறமா தான் சீரகம் போடணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, அதோட பல்லாரி, பச்சை மிளகாய் இது 2ஐயும் சேர்த்துடணும். சேர்த்து இது வதங்குற வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். வாங்க, உப்பு, மஞ்சத்தூள், வத்தப்பொடி இந்த 3தோடையும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா நறுக்கி இது பண்ணிக்கிறணும், பிணைஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல உப்பு, உருளைக்கிழங்குல மஞ்சப்பொடி, வத்தப்பொடியெல்லாம் போட்டு அதை எடுத்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடணும். வதக்கி கொஞ்சம் நேரம் நல்லா இதாகிற வரைக்கும் வச்சிடணுமா நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெஞ்சனம் ஈஸியாக ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கு லெமன் சாதம், புளியோதரை, சாம்பார் சோறு இந்த மாதிரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.